ஹாய், வெல்கம் டு எஸ்ஆர் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் ராகேஷ் பேசுகிறேன். எஸ்ஆர் எஸ்டேட் சென்னையிலேருந்து. நம்ம இன்றைக்கி சென்னையில் ஒன் ஆஃப் த ஃபெமிலியரான ஒரு கமர்ஷியல் ஸ்பாட் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா பல்லாவரம் ஆன் மெயின் ரோடு, அதாவது பல்லாவரம் ரேடியல் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பல்லாவரம் ரேடியல் ரோடு ஆன் மெயின் ரோட்டில் நம்ம ஒரு 4 கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்திருக்கோம். ஸோ வித் ஒரு 100 ஃபீட் ஃப்ரண்டேஜோட. ஸோ இது வந்து ரேடியல் ரோடு. இந்த ரோட்டில் பார்க்கலாம், இல்லாத கமர்ஷியலாக இல்லை. ஆக்சுவலி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ரோடுக்கு வரேன். ரோடை பார்த்தோன்னா ரொம்ப பிரமிப்பாயிடுச்சு. ஏன்னா இல்லாத கமர்ஷியல்ஸே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு பெரிய கமர்ஷியல், பெரிய ஐடி ஹப்பு மாதிரி இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, ஓஎம்ஆர் ரோட்டில் போனால் எப்படி இருக்குமே அந்த மாதிரி இருக்குது ஏரியா. ஸோ சரவணா ஸ்டோர்லேருந்து எல்லாமே, சின்னதுலேருந்து பெரிய கமர்ஷியல்ஸ் வரையும் பயங்கரமாக கண்ணை ஜொலிக்குது. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ரைட்டெல்லாம் பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஐடி பார்க்ஸ் தான். ஸோ நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இன் த சென்ஸ் புது புது கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரெசிடென்ஷியல் ஆகட்டும், கமர்ஷியல் ஆகட்டும். ஸோ நிறைய பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இடத்துக்கே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா என்சிசி அர்பன் ரொம்ப பெருசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே காவேரி ஹாஸ்பிட்டல்ஸு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஃபுட் கோர்ட்ஸ் ஆகட்டும், ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆகட்டும், அண்ட் கமர்ஷியல்ஸ் ஆகட்டும், ஐடிஸ் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இந்த பார்த்திங்களா வேல்ஸ் காலேஜ், வேல்ஸ் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த ரோட்டில் தான் இருக்குது நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி. ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நெக்ஸ்ட் டு நாராயணா ஸ்கூலுக்கு. ஸோ நாராயணா ஸ்கூலுக்கு அப்படியே அட்ஜசன்ட். இதை வாங்குறவங்க வந்து நல்ல அருமையான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஐடி இல்லைனாலும் ஒரு சாதாரண ஒரு நல்ல ஒரு ஐடி இதை பிளான் பண்ணலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா இது ஒரு 100 ஃபீட் ஃப்ரண்டேஜில் இருக்குங்க. ரோடு பார்த்திங்கன்னா 200 ஃபீட் ரோடு. ஸோ இப்போ இதுதான் ப்ராப்பர்ட்டி. ஸோ நாராயணா ஸ்கூலுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஷெல் பெட்ரோல் பங்க் வரும். ஸோ இது நாராயணா ஸ்கூலு. ஸோ இது வந்து 200 ஃபீட் மெயின் ரோடு. ஸோ இந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு அப்படியே இந்த ஆன் மெயின் ரோட்லேயே இருக்குது நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் நாராயணா ஸ்கூல், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஷெல் பெட்ரோல் பங்க்கு. ஸோ அதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ இதோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 100 ஃபீட்டுங்க. ஸோ ஆல் டைப் ஆஃப் கமர்ஷியல்ஸ், எல்லா கமர்ஷியலுக்கும் சூட் ஆகும். ஸோ லைக் சின்னதாக ஒரு ஸ்கூல் ஆகட்டும், லைக் அந்த நாராயணா மாதிரி ஸ்கூல் ஆகட்டும், இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஆகட்டும், ஏன் ஒரு பெட்ரோல் பங்கே ஆகட்டுமே. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக பிளான் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 5 crores பர் கிரவுண்டு. டோட்டலாக வந்து 4 கிரவுண்ட்ஸ் 900 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஸோ 100 ஃபீட், ஆல்மோஸ்ட் 100 ஃபீட் ஃப்ரண்டேஜ். அண்ட் பேக் சைட் பார்த்திங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டியோட அப்படியே பேக் சைட் பார்த்திங்கன்னா 108, லெஃப்ட்டு வந்து 106, ரைட்டு வந்து 112. ஸோ சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, 200 ஃபீட் ஆன் மெயின் ரோட்லேயே இருக்குது ப்ராப்பர்ட்டி. ஸோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பேப்பர்ஸு. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்கு. ஸோ கன்சல்டன்ஸ் யாரும் காண்டாக்ட் பண்ண வேண்டாம் ஃபார் இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கு. காரணம் என்ன, நண்பர் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த காரணத்தினால நண்பர்கள் கன்சல்டன்ஸ் யாரும் வந்து காண்டாக்ட் பண்ண வேணாம் இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டட் பையர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் யாராவது இருந்ததுன்னா பாருங்கள். ஸோ ரொம்பவே அருமையாக இருக்குங்க ப்ராப்பர்ட்டி. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், காட்டுற பாருங்கள். ஸோ இந்த இது இருக்குது இல்லையா, ஃபென்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ஃபென்சிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த இது வரைக்கும். ஸோ காட்டுறேன். ஸோ 100 ஃபீட் ஃப்ரண்டேஜ். நான் எக்ஸாக்டாக சொன்னோன்னா 99.6. ஸோ எல்லா டைப் ஆஃப் கமர்ஷியல்ஸ்க்கும் யூஸ் ஆகும். நல்ல மல்டி ஸ்டோரிஸும் கட்டலாம், ஏன்னா நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஸோ 200 ஃபீட்டோட பைபாஸ் நல்ல எஃப்எஸ்ஐ கிடைக்கும். ஸோ பெய்டு எஃப்எஸ்ஐயும் வாங்கிக்கலாம். ஸோ நல்ல கமர்ஷியலாக பிளான் பண்ணலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். லைக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும், இல்லை இமிடியேட்டாக ரெண்டல் ரெவென்யூ வரதா இருந்தாலும் நல்லா இருக்குங்க ப்ரைஸு, அதாவது ப்ராப்பர்ட்டி. ஸோ என்ன வேணால் கட்டி விட்டுக்கலாம் டெவலப்மெண்ட்டு. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். உள்ளேயும் பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா 99.6. ஸோ லெஃப்ட்டு வந்து 106, அதாவது ஷெல் பெட்ரோல் பங்க் பக்கம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் சைடு. ஸோ 106.2. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங், அதாவது அந்த காம்பவுண்ட் வால் இருக்குது பாருங்கள், இந்த ஃபென்சிங் போட்டிருக்கு. இதை இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே அந்த பேக் சைடு அந்த பில்லர் வரையும் இருக்குது பாருங்கள். அந்த பில்லர் வரையும் இருக்கும், அதாவது இந்த ஃபென்சிங் காம்பவுண்டு. ஸோ அது வரைக்கும் இருக்கும். ஸோ ரைட் வந்து 112, இந்த காம்பவுண்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா 112.8, பேக் சைட் பார்த்தீங்கன்னா 108.6. இதான் தட் இஸ் எக்ஸாக்ட் கேல்குலேஷன்.
ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 grounds 900 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 crores per ground. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல் டைப் ஆஃப் கமர்ஷியல்ஸ் எம்எஸ்பி அந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் இது செட் ஆகும். பிகாஸ் ஆல்மோஸ்ட் 100 feet ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டியும் கூட நல்ல ஃபென்சிங் போட்டு பக்கவாக இருக்குது. இந்த 200 feet ரோடு இந்த மெயின் ரோடெல்லாம் இந்த ப்ரைஸ்க்கு கிடைக்காது இதுக்கப்புறம். ஸோ இப்போது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. பட் இதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரைஸ்க்கெல்லாம் கிடைக்கும். ஏன்னா டெவலப்மெண்ட் இந்த ரோடு வந்து அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இன்னும் டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான கமர்ஷியல். ஸோ எல்லா டைப் ஆஃப் கமர்ஷியல் இது அதுன்னெலாம் சொல்ல விரும்பலை. ஸோ எல்லா டைப் ஆஃப் கமர்ஷியல்ஸுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 crores per ground. ஸோ டோட்டலி 4 grounds 900 ஸ்கொயர் ஃபீட். அது வந்து காவேரி ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த ரோட்லேயே இருக்குது. நம்ம அந்த சிக்னல் போய் டர்ன் பண்ணோம் இல்லையா, அங்கே இருக்குது. ஸோ ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா என்சிசி அர்பன் ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை விட பெரிய பிளாட் அது. ஸோ எல்லா விதத்துலேயும் அருமையாக இருக்குங்க ப்ராப்பர்ட்டி. ஸோ நல்ல கமர்ஷியலுக்கு சூட் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இன் சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ளே இருந்தாலும் கொடுங்க, சேல் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் நாட் ஓன்லி ஃபார் பையிங் அண்ட் செல்லிங் சொல்கிறேன், என்சிசி அர்பன். ஸோ நாட் ஓன்லி ஃபார் பையிங் அண்ட் செல்லிங், ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக எல்லா ஒர்க்கும் பண்ணித்தரோம். ஸோ கார் ஷோரூம்ஸ் எல்லாம் இந்த பக்கம் எல்லாம் பெருசாக இல்லை. ஸோ கார் ஷோரூம் அந்த மாதிரி எல்லாம் பெருசாக டெவலப் பண்ணுறது இந்த குன்ஹுண்டாய், மாருதி அந்த மாதிரி எல்லாம் பெரிய அந்த 4 grounds எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சூட்டாக இருக்கும். ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி. ஆஸ்கிங் ப்ரைஸ் 5 crores per ground. இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி. டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ.